யங் பிளேயர்ஸாக கொண்டு வராங்க இந்த தடவை சிஎஸ்கே. யூஸ்வலி ஓல்டு ஐ மீன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் வெற்றி மறையட்டுமே, தலையோட பேட்டிங் இருக்கு மறக்காது, அந்த பேட்டிங்காக வெயிட் பண்ணு கொஞ்சம் பொறுக்கலாமே. போச்சுக்கணும். CSK is nothing without MS Dhoni and all. ஆக்ஷன் தெரியல ப்ரோ, அதுதான் வேற எதுவும். பவுலர்ஸ் இல்லை. ஹோம் டவுன் அச்சமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப். ஏன் நீ ஏன் இந்த ஆளை நோட் பண்ணுங்க, இந்த ஆளே நெகட்டிவிட்டியா சிஎஸ்கேக்கு. பஞ்சாப் கிங்ஸ் நான் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக சேஸ் பண்ணாங்க. மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவ்வளோ ஹோம் டேனில் சவுண்ட் பார்த்துருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி அந்த மனுஷன் ப்ரெஷரில் பெர்ஃபார்ம் பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல மேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஒரு 10-15 ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் யார் வின் பண்ணுவாங்க கொஸ்டின் இருந்து அண்ட் ரெண்டு டீமே டஃப் கொடுத்தாங்க. மூவ் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். இன்னும் ரெண்டாவது லாஸ், பட் ஓகே. அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்துட்டு தோனிலாம் வந்து அப்படி பண்ணுறப்பாரா இப்படி பண்ணுறப்பாரா அப்படின்னு. யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுருக்கோங்க, அவ்வளோதான். எங்கள் தலை பண்ணது அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பட் பார்க்கலாம். இந்த மேட்சா பவுலிங் பேட்டிங் சும்மா பிரித்து மேய்ச்சிட்டாங்க, ஓகேவா, லாஸ்ட் ஐபிஎல்லை கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ பேட்டிங் வந்து நான் சூப்பராக இருந்தது, பவுலிங்கில் சொதப்பிட்டோம். ஃபீல்டிங் வந்து நம்ம சஞ்சு நின்று இருந்தார், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட நாங்கள் ஜெயிச்சிருவோம், ஷியோராக ஜெயிச்சிருவோம். பிகாஸ் லாஸ்ட் ஐபிஎல்ல ஓகேவா நாங்கள் அதை ஆக்சுவலி தோத்துட்டோம் தெரியும். பட் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அந்த தெரிஞ்சிருச்சுல ஒரு சில மெத்தட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. மேபி நாங்கள் ஜெயிச்சிருவோம், நம்பிக்கை இருக்குது. ஹோம் டவுன் அச்சமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப். ஏன் நீ ஏன் இந்த ஆளை நோட் பண்ணுங்க, இந்த ஆளே நெகட்டிவிட்டியா சிஎஸ்கேக்கு. எப்படி போச்சு மேட்ச்? என்ன சொல்றது, அழகக்கூடாம பேசணும். சொல்லுங்க மேட்ச் எப்படி போச்சு? 2-10 அதான் பவர் பிளே தான் மிஸ்டேக்கு. அகைன் ருத்ராஜ் மேலே எனக்கு சந்தேகம் வருது. ஆக்சுவலாக நான் கேப்டன்சி சொல்லலை, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணும். இறங்கி அடிக்கணும். அங்கே அடிச்சா மாதிரி பிரியாங்க் ஷாரி அந்த ஒரு இந்த ஸ்டார்ட் இல்லை. அடிக்கடி அதே வருஷம் ஒரே தப்பு பண்ணுறாங்க. போலிங் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க, ஆக்ஷனில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. போலிங் விட ப்ரோ பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற டீம்லாம் பார்த்தீங்களா, பிரியன் சாரியா பார்த்தீங்களா, 11 பால் அசால்ட்டாக அட்டு போகுது. பவர் பிளேவில் இன்டென்ட் கிடையாது ப்ரோ. 6 ரூபா கறதெல்லாம் எந்த காலத்து, அது அந்த காலத்து. அடிச்சா அடி, இறங்கினா அடிக்கணும். அவன் பிரியாங்க் ஷாரி அடிச்சான். நம்ம ஆயுஷ், நான் என்ன சொல்கிறேன், ராம்சனும் ஆயுஷ் மாத்திரம் ஆயுஷ் மாத்திரம் உருள் பட்டேல் போ டான்ஸ் ஆட்டுவான்ற ஷேஸ் அங்கே அந்த மாதிரி இங்கே ஆடினா தானே என்ன ஆடிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம ஆர்சிபி கூட எப்படி இருக்கும்? கேட்டாம் பாரு கேள்வி. இப்போவே சம்மந்தம் எல்லாம் வந்து கற்றுங்க, பஞ்சாபுக்கு வந்து சம்மந்தமே இல்லை, மேலே வந்து கற்றுக்க ப்ரோ. மேட்ச் தான் தோற்பதும் ஜெயிப்பதும் இயல்பு. அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறது நான் நினைக்க போகிறேன். ஏன் தெரியுமா, கத்திட்டு இருப்பானு காதுங்கட்ட யார் இதெல்லாம் 14 தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. என் இன்ஸ்டா மெசேஜ் வந்து பாரு ப்ரோ, எதுன்னே தெரியல, தம்மா துண்டு தான் அசிங்கமாக கேட்குது. ஏன் இவங்களும் சரியாக ஆட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயிக்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஏதோ ஒரு ஸ்பார்க் கொஞ்சம் பற்றினுக்குது. என்ன பிரசாந்த் தீரும் கார்த்திக் சர்மா கொஞ்சம் வரணும் ஃபார்முக்கு, கொஞ்சம் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணலாம். பவுலிங் தான் நம்ம அடிக்க வேண்டியது 240. ருத்ராஜ் அதை நினச்சிக்கணும், நம்ம பவுலிங் 240 தேவைன்ட்டு. ஏன்னா அது சின்னசாமி, அது டர்ஃப் கிரவுண்டு, அங்கே 250 கன்ஃபார்ம் நீடு. இந்த பவுலிங் வச்சு இன்னுமே இல்லை ப்ரோ. 300 அடித்தா கூட அவங்க சேஸ் பண்ணுறாங்க. போலிங்கே இல்லை நம்ம கிட்ட. ஓவர்சீஸ் பிளேயர்லாம் சும்மா வெளியே உட்காந்து வச்சுருக்காங்க. பிரசாந்த் தீர்லாம் யூட்டிலைஸே பண்ணலை. உருவில் பட்டேல் ஆட விட்டுருக்கலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250 போட்டிருக்கலாம். போலிங் சுத்தம். நம்மக்கிட்ட நல்ல டீமே இல்லை ப்ரோ. நம்மக்கிட்ட ஆப்ஷன்லேயே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை இன்ஜுரிக்கு நம்மக்கிட்ட சுத்தம். நம்ம எல்லா டீமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மகிட்ட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே இல்லையே ப்ரோ. தோத்துருவோம், அது எப்படி பார்க்குறீங்க? என்னப்பா என்ன சொல்கிறது, நம்ம பவுலிங் பயங்கர வீக்காக இருக்குது. பவுலிங்கை எப்படியாவது தேர்த்தி ஆகணும். இந்த பவுலிங்கை வச்சு இந்த சீசன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அதுதான் சொல்லணும். ரொம்ப சோகமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, 200 அடிச்சிட்டோம். ஆனால் 200 அடிச்சு நம்மளால ஜெயிக்க முடியலன்ற ஃபீலிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மிஸ்டேக், எங்கே தோற்றோம், எந்த மாதிரி? அதுதான் சொல்கிறேனே, இந்த பிச் வந்து இப்போது பேட்டிங்க்கு ஃபேவராக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து
என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் இந்தியன் டீம் வந்து இந்த நெருக்கி 160 170 கொண்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அடிச்சு பழகுறாங்கல்ல, அந்த ஆட்டிடியூட ஆடணும். அந்த ஆட்டிடியூட ஆடணும்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். எது பேர் சாம் கடி தான் பண்ண மாட்டேன், லாஸ்ட் 2 மேட்ச் பண்ணவே இல்லை. தெரில, அவர் ஏதாவது டயர்டாக இருப்பார் போல. அவர் மேலே எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. பவுலிங் அட்டாக் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. பவுலிங் அட்டாக் நல்லா இருந்திருந்தா தான் பண்ணியிருக்கோம். ஆர்சிபி கூட இதே மாதிரி நடக்குமா? அவங்க ஊட்டம் போகிறோம். இல்லை, பார்ப்போம். எனிவேஸ் வில் ஸ்டில் சப்போர்ட் சிஎஸ்கே. ஜெயிக்க சான்ஸ் இருக்கலாம், தெரியாது. இந்த மாதிரி பல டவுன்ஃபால்க்கு அப்புறம் வந்திருக்கோம். ஸோ மேபி வில் கம் பேக் அகைன். பார்ப்போம். சப்போர்ட் பண்ண வரல, சாரி. என்னாச்சு நான் பஞ்சாப் சப்போர்ட். மேட்ச் செமையாக விளையாடுனாங்க பஞ்சாப். நான் ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேன். ஆர்சிபி சும்மா மேட்ச் கிடச்சது, டிக்கெட் கிடச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வரல. மேட்ச் பார்த்தாங்க. ஆமாம். எந்த இடத்துல சிஎஸ்கே தோத்தாங்க? நான் ஆக்சுவலி ஸ்ரேயஸ் செம்மையாக விளையாடினான், 50 அடித்தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. ஆயுஷ் மாத்ரேவா செம்ம பிளேயர். ஆக்சுவலி யங் பிளேயர்ஸாக கொண்டு வராங்க இந்த தடவை சிஎஸ்கே. யூஸ்வலி ஓல்டு, ஐ மீன் வேணாம் இன்டர்வியூ வேணாம். சிஎஸ்கே இல்லை, பஞ்சாப். எந்த மேட்ச் நம்ம மிஸ் பண்ணோம்? ஏன்னா நம்ம போலிங்கே இல்லைண்ணே, 2 ஃபாரின் பிளேயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 4 ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணலாம், ஆனால் 2 பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பேட்டிங்லேயும் உருவில் பட்டேல்லாம் இருக்கார், அவர்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸ்கோர் என்ன வந்து 240 250 போக வேண்டிய ஸ்கோரு அப்படியே நடுவில் ட்ராபேக் ஆகி 210 நின்றுச்சு. அதான் நம்ம போலிங்கில் சுத்தமாக கேப்டன்ஷிப் சுத்தமாக ருத்ராஜ் சரியில்லை, ஃபீல்ட் செட்டப் சரியில்லை, ஸ்கோர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. டோனி கேப்டன்ஷிப் மாதிரி இல்லை ருத்ராஜுக்கு. வேறு கேப்டன்சி சஞ்சுவை மாற்றினா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். சஞ்சு 2 மேட்ச் இல்லை, டைம் எடுத்துக்கணும்ல. அவர் இப்போ தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்திருக்காரு. வேர்ல்டு கப்பில் எப்படி ஆடினார்? T20 வேர்ல்டு கப்பில் ஸ்டார்டிங்கில் அப்படி தானே ஆடினார். கடைசியில் யார் வின் பண்ணி கொடுத்தா? ஓகே விடுங்க. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட எப்படி இருக்கும்? ஆர்சிபி தான் வின் பண்ணோம். ஆர்சிபி கூட வின் பண்ணும். ஆமாம், ஆர்சிபி கூட மேட்ச் இருக்குல்ல சிஎஸ்கேக்கு, ஆர்சிபி தான் வின் பண்ணோம். நீங்கள் வேறு அங்கே வர்றீங்க, நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஆர்சிபி தான் ஜெயிக்கும். அது மஞ்சள் கலர், அவ்வளோதான். ரொம்ப மொக்கையாக தான் போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. எந்த மேட்ச் நம்ம மிஸ் பண்ணோம்? ஸோ நிறைய இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க பவுலிங் சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரன் வைஸ் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் என்னமோ மேட்ச்சில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஹோம் டவுனில் தோற்று இருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம், அவ்வளோதான். ஆர்சிபி கூட தெரியல என்ன இந்த டீம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தேங்க்யூ. அதான் பஞ்சாப் கிங்ஸ் நான் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக சேஸ் பண்ணாங்க. மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவ்வளோ ஹோம் டேனில் சவுண்ட் பார்த்துருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி அந்த மனுஷன் ப்ரெஷரில் பர்ஃபார்ம் பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. முக்கியமாக ஹர்ஷதீப்க்கு அது செட் ஆகலை இனிஷியல் ஸ்டேஜில், பட் அவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சேசிங் கொடுத்துட்டு 200+ சேசிங் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கேக்கு இது ஒரு கொஞ்சம் டஃப் மேட்ச் தான் எல்லாமே பண்ணாங்க. ஆயுஷ் மாத்ரேயோட 3 ட்ராப், 3 சான்ஸ், 3 லைஃப் கிடச்சிது. அதை தாண்டியும் பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் டேன் சேஸ் பண்ணியிருக்கோம் 2 out of 2. லெட்ஸ் see how it goes. எந்த சிஎஸ்கே மிஸ் பண்ணாங்க மேட்ச்? எந்த இடத்துல மேட்ச் மிஸ் பண்ணாங்க சிஎஸ்கே? எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்கன்னா ஓப்பனிங் 3 overs இட்ஸ் டன் அண்ட் டஸ்ட்னு நினைக்கிறேன். பிரியான்சாரியா கலீல் அகமது போட வந்தார் ஓப்பனிங். இது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விசஸ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஆப்வியஸ்லி இட்ஸ் பிக் அட்வான்டேஜ் ஃபார் பிரியான்சாரியா. ஃபஸ்ட்டு 3 overs பிரப்சிமரனும் பிரியான்சாரியாவை டன் அண்ட் டஸ்டட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயே சிஎஸ்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நேஹல் வத்ரா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஸ்ரேயாஸ் ஐயர் காமன் கம்போஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துட்டாரு. நின்று முடிப்பாருன்னு பார்த்தோம், பட் எனிவே 2 overs பிக் ஷோ த ஹல்க் வந்து 6 அடிச்சு முடிச்சிட்டாரு. எனிவே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ குட் 12 ball 12 runs வந்துச்சு. ஹோப் இருந்துச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. பட் பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து சொன்ன மாதிரி இது பண்ணாங்க. சிஎஸ்கே கொஞ்சம் மிஸ்ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் லாங் ஆன் அண்ட் பவுண்டரிஸில். ஃபீல்டிங் இனிமேல் டைட்டாக இருக்கலாம். பஞ்சாப்பும் 3 சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. பட் மோர் தென் தட் எங்களுக்கு அட்வான்டேஜ் நெயில் பைட்டர்னு சொல்ல முடியாது, முடிச்சிட்டாங்க. இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். இட்ஸ் பஞ்சாப்ஸ் கேம். தேங்க்யூ. ஓகே போட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது என்னென்னா ஒரு நல்ல மேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஒரு 10-15 ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் யார் வின் பண்ணுவாங்க கொஸ்டின் இருந்து. அண்ட் 2 டீமே டஃப் கொடுத்தாங்க. மூவ் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது தான். இன்னும் 2வது லாஸ். பட் ஓகே, ஸ்குவாடும் புதுசாக இருக்குது. கேம்போல், சாம்சன், அவங்க எல்லாருமே இந்த கிரவுண்டு, இந்த பிச்சு, இந்த வெதரு, ஒர்க்கிங் வித் ஈச் அதர். இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, அவ்வளோதான். நல்ல யங் ஸ்குவாடு. இந்த வருஷம் வின் பண்ணலாம் கூட, ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்ல ஸ்குவாடு. இன்னைக்கு எந்த மேட்ச் மிஸ் பண்ணோம்? இன்னைக்கு வந்து எந்த இடத்துல மேட்ச் மிஸ் பண்ணோம் நம்ம கிட்ட? என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீல்டிங் தான். ஏன்னா கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் விட்டுட்டோம். அண்ட் எக்ஸ்ட்ராஸும் கொஞ்சம் வந்து
க்ரூஷியல் டைம்ஸில் வந்தது. லாஸ்ட் 2 ஓவர்ஸில் நோ பால் வைடுன்னு ரொம்ப க்ரூஷியல் டைமில் வந்தது. வேறு எவ்ரி ரன் மேட்டர்ஸ் அந்த டைமில் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ப்ளே பண்ண போகிறோம். எந்த அளவு ஸ்குவாட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? ஓகே, அவங்க ஸ்குவாட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதில். ஏன்னா நம்ம நிறையா நியூ பிளேயர்ஸ் எடுத்து வந்திருக்கோம். நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஜஸ்ட் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் யா லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ். ப்ரூவ்ஸும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எப்படி போடுதுன்னு பார்க்க வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு சேஸோட பிளேயிங் எப்படி? ஸ்ரேயஸ் ஐயர் 50 அடுத்த பால் அவுட்டு. பட் ஓகே, அவரும் வந்து நல்லா தான் விளையாட்டுருக்காரு. ஆயுஷ் மாத்ரே பிளாஸ்ட் இன்னிங்ஸு. அவர் கண்டிப்பாக 100 அடிப்பார்னு நினச்சேன். ஓகே, அவரும் போன வருஷம் தான் டெபியூட். ஸோ அவரும் சூன் நல்லா பண்ணுவார். ஓகே, இன்னைக்கு போலிங் எப்படி? கலீல் போலிங் நல்லா தான் இருக்குது. கலீல் போலிங் என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக தான் இருக்குது. ஓகே.